இந்த பாலிசி எடுத்திருந்தா அவர் ஒரு 80,000 செலவு பண்றதை தவிர்த்திருக்கலாம். என்னோட கிளைண்ட்டோட ஏஜென்சியில் மார்க்கெட்டிங்கில் கலெக்ஷனில் இருக்கிற ஒரு பையன் டெய்லி ஃபீல்டு ஒர்க் பண்ணி தான் அவன் கலெக்ஷன்ஸும் அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு வருவான். அப்படி ஒரு நாள் அவன் ஃபீல்டுக்கு போகும்போது அன்எக்ஸ்பெக்டடாக எதிரெதிரே டூலர் மோதி அந்த பையனுக்கு காலில் அடிபட்டு கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஸோ இமீடியட்டாக அங்கே இருந்தவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டுட்டாங்க. அடிபட்ட உடனே அந்த பையனோட பேரண்ட்ஸும் அங்கே வந்துட்டாங்க. இந்த விஷயம் அவருக்கு தெரியறதுக்கு 2-3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு. அவர் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த பையனை பார்க்கறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட சர்ஜரி டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டோட்டல் காஸ்ட் கிட்டத்தட்ட 80,000 rupees. அவர் ஆக்சிடென்ட் ட்ராமா கேர் அப்படின்ற பாலிசி மட்டும் எடுத்திருந்தாரு அப்படின்னா இந்த 80,000 தவிர்த்திருக்கலாம். இதுக்காக கூடிய காஸ்ட் வெறும் 400 plus GST தான். 2 lakh rupees வரைக்கும் இந்த பாலிசி கவர் பண்ணுது. 1 லட்ச ரூபாய் வரைக்கும் ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி அண்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி விபத்துனால ஏதாவது ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னா 1 லட்சம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுவும் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்டாவே எடுத்துக்கலாம். இந்தியா முழுக்க எங்கனாலும் சரி. என்ன கம்பெனி நீங்க நடத்துறீங்க, உங்க ஆஃபீஸ்ல 4 பேர் 5 பேர் தான் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா நிறைய செலவு பண்ணி நீங்க இன்சூரன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சின்ன பாலிசி நீங்க எடுத்து வச்சா கூட போதும். ஒருவேளை அன்எக்ஸ்பெக்டடா உங்களோட எம்ப்ளாயி எங்கேயாவது ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா அந்த செலவை இந்த பாலிசி பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு கூட கிளைம் பண்றதுக்கு இந்த பாலிசியில ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இந்த பாலிசி எந்த ஏஜ் வரைக்கும் எடுத்துக்க முடியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ராமான் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாலிசியோட PDF உங்களுக்கு டைரக்டா DM பண்ணுங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் பத்தின முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு.